இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்க மத்தவங்க முன்னாடி அப்படியே கெத்தா இருக்கணுங்க. இவங்க கெத்துன்னு சொல்றது என்ன தெரியுங்களா? அப்படி கார்ல இறங்கணுங்க. அப்படி பங்களா இருக்கணுங்க. உங்களுக்கு அப்படியே சும்மா பணம் கொழிக்கணும். நிறைய போதகர்களே கழுத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா செயின்லாம் மாட்டிட்டு அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தா என்னடா இது ஒரு போதகர் தானான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு. கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சுவிசேஷம் சொன்னா தானே சொல்றவர் கேட்பாரு. நீங்களே வறுமையில இருந்துகிட்டு ஒரே ட்ரெஸ்ஸு, சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா எப்படிங்க அவன் கர்த்தருக்குள்ள வருவான்? அது ஒரு பார்க்கறதுக்கு நியாயமா தான் தெரியுது. ஆமா, ஒருவேளை நான் ஒரு ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன், ஏன் வறுமையில இருக்கிறேன்னு வைங்க. வறுமையில இருக்கிற நான் போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாரு? கடவுள் உன் வறுமையவே மாத்தலையே, என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவாரு? என்னை எதுக்காக இந்த கடவுள்கிட்ட நீ கூப்பிடுற? அவங்க சொல்லுவாங்க. அது நியாயம் மாதிரி நமக்கு படுது. பார்த்தீங்களா? இங்கே தான் சாத்தான் தன்னுடைய நரித்தனத்தை உள்ள நுழைச்சிட்டான். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நல்லா யோசித்து பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி எந்த காலகட்டத்திலும் இல்லை. ஆதி திருச்சபையில் இல்லை, அதுக்கப்புறம் வந்த காரியங்கள் இல்லை. இப்போ இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 50-100 வருஷமா அது பயங்கரமா பெருகிருச்சு. நான் இதை தப்புன்னு உங்களுக்கு நிரூபிக்க போறேன். ஏன் தெரியுங்களா? இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மட்டும் நீங்க வறுமையா இருந்துகிட்டு அறிவிக்கலாம், வியாதியா இருந்துகிட்டு அறிவிக்கலாம், புரியுதா? அடிமைத்தனத்துல இருந்துட்டு அறிவிக்கலாம், அதாவது சிறைச்சாலையில எங்க இருந்துட்டு வேணாலும் நீங்க அறிவிக்கலாம். எப்படி? வேத ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஏழ்மையான நிலைமையிலிருந்து வேதத்துல மட்டும் இல்ல, வரலாற்றிலும் நமக்கு ஆதாரமா இருக்கு. ஏன்னா சுவிசேஷம் என்பது வறுமையை பற்றியது அல்ல, ஏழ்மையை பற்றியது அல்ல, வியாதியை பற்றியது அல்ல. அடிமைத்தனம், அதாவது சிறைச்சாலையில போய் அடிமையா இருக்கிறது, அன்னைக்கு இருந்த அந்த அடிமைத்தனம், அந்த நிலைமையை பற்றியது கூட அல்ல. அதை விட மேலான ஒன்று. இது ஆத்துமாவை பற்றியது, என்னுடைய நித்திய வாழ்வை பற்றியது. அப்ப ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நபர் அறிவிக்க முடியும். அவர் வறுமையா இருந்தாலும் அறிவிக்க முடியும். எங்க பிரதர், ஏதாவது பைபிள்ல ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஒன்றும் கிடையாது. கொரிந்து சபையை பார்த்தோன்னு சொன்னா, அந்த கொரிந்து சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எழுதுகிறார், நீங்க கொடிய தரித்திரத்துல உதாரத்துவமாய் கொடுத்து, தரித்திரம் இருக்கு, ஆனா அதன் மூலமா அவங்க ஒரு செயலை செய்கிறார்கள். அது அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு செயலை உண்டாக்குகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அங்க ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பிச்சை போடுவதற்கு கூட அவங்க கிட்ட காசு இல்லை. எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அவங்க கொடுத்தாங்க, அற்புதத்தை கொடுத்தாங்க. அவங்க கிட்ட காசே இல்லை. ஏன்? நம்ம வில்லியம் கேரி, அவர் செருப்பு தைக்கிறவர், ரொம்ப ஏழையா இருந்தவர். அவருக்கு வறுமை இருந்தது. ஆனால் அந்த வறுமையோடு தான் இங்க வந்தாரு. பல நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஏன்? அவர் என்ன சுவிசேஷம் அறிவிப்பாரு? உன் வறுமை மாறுனா சொல்லியிருப்பாரு? இல்ல, அவர் சரியான சுவிசேஷத்தை அறிவித்தார். அடுத்து வியாதியை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்கள்ல எழுதுகிறார், பலவீனத்துல நான் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த இது என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பரிபூர்ணமா விளங்கட்டும். அவர் கடைசி வரைக்கும் ஒரு சுகவீனத்தோட இருக்கிறாரு. இன்னைக்கும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுகவீனங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். அது சுவிசேஷத்திற்கு தடை அல்ல. ஏன்னா சுவிசேஷம் என்பது அது அல்ல. அதனால நீங்க தெரிஞ்சுக்குங்க. இது தெரியாம நான் பணக்காரனா இருந்தாதான் அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? இல்லவே இல்லை. அவங்க பணத்துக்காக தான் வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் பணக்காரர்களை சுவிசேஷத்திற்காக பயன்படுத்துவதில்லை, பண்புள்ளவர்களையும் பரிசுத்தம் உள்ளவர்களையும் தான் சுவிசேஷத்திற்காக பயன்படுத்துகிறார். ஏழையை கூட சுவிசேஷத்திற்காக அவரால் பயன்படுத்த முடியும். நம்பர் 3, சிறைச்சாலையில. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அடிபட்டு கிடக்கிறாரு. அந்த அடிபட்டு கிடக்கும் போதுதான் போர் சேவகனை மாத்துறாரு. எல்லாமே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் பிரசங்கம் செய்தார்கள். ரிச்சர்ட் உம்ப்ரான் என்று சொல்லக்கூடியவருக்கு பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருந்தார். ஜான் பன்னியன் 12 வருஷமா சிறைச்சாலையில் இருந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். எமி கார்மைக்கேல் அம்மையார் 15 வருஷத்துக்கு மேல படுத்த படுக்கையில தான் இருந்தாங்க. ஜோனி எரெக்சன் டாடா அப்படிங்கிற ஒரு மிஷினரி, அவங்களுக்கு ஒரு சிறிய விபத்து ஏற்படுகிறது. கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்பட முடியாம போச்சு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க ஒரு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய அன்பை சொல்லிட்டு வந்தாங்க. என்ன கேட்டிருப்பாங்க மற்றவங்க? உனக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே ஒர்க் ஆகல, நீ எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வர்றியா அப்படித்தானே கேட்டிருப்பாங்க. ஆனா சுவிசேஷம் கழுத்துக்கு கீழே ஒர்க் பண்றது அல்ல. அவங்களுக்கு உள்ளான ஒரு மனிதனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் சுவிசேஷம். இந்த உலகத்துல வேண்டுமானால் அவங்களுக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே ஒர்க் பண்ணாம இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்திற்கு என்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? முன்குறிச்சிட்டாங்க. நித்திய வாழ்க்கையை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. ஃபேனி கிராஸ்பி அம்மையார் சின்ன வயசுல அவங்களுக்கு 2 கண்ணும் பறி போயிருச்சு. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பாடல்களை எழுதி அநேகருக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் கண்ணு இல்லாம தான் வாழ்ந்தாங்க. கண்ணு இல்லாம என்னையா அவங்க சத்தியத்தை பேசி இருப்பாங்க? இவங்களுக்கு கண்ணு தரலையே ஆண்டவர் அப்படின்னு தானே மற்றவங்க கேட்பாங்க. ஐயா,
எங்களுக்கு கர்த்தர் அகக்கண்ணை திறந்திருக்கிறார். இந்த மாம்ச கண் இல்ல, இந்த மாம்ச கண் எங்களுக்கு தேவையும் இல்லை. இந்த மாம்ச கைகள் கால்கள் கூட எங்களுக்கு இல்லாமல் போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது உள்ளான மனிதனை. அந்த சுவிசேஷத்தை இன்னைக்கு நீங்கள் நானும் சொல்லுவதற்கு தயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்களே, பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, ஃபேனி கிராஸ்பி பேசும்போது ஏற்றுக்கொண்டாங்களே. இது எல்லாத்தையும் விடுங்க. இப்ப ஆஸ்திரேலியால நிக் இருக்கிறாரு. அவர் பிறக்கும் போதே அவருடைய 2 கையும் இல்ல, 2 காலும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் வல்லமையா தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு போதகரா இருக்காரா இல்லையா? கூகுள் பண்ணி பாருங்க. என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறார் அவரு? சந்தோஷத்தை சுவிசேஷமா அறிவிக்கிறார். உலகத்துல நான் தான் சந்தோஷமான மனுஷன் சொல்றாரு. 2 கை இல்ல, கால் இல்ல. உன் கடவுள் ஏன் இப்படி படைச்சது அப்படின்னா, நான் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டவன். இந்த உலகத்துல இதெல்லாம் வருகிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜையா? நாம பாவிகள், சபிக்கப்பட்ட உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும். ஆனா ஆண்டவர் என் ஆத்மாவை மீட்டு கொண்டு விட்டார், எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா இருக்கிறார். நீங்கள் நான் இன்னைக்கு சுவிசேஷத்தை மாத்தி வச்சிருக்கிறோம். ஐயோ நான் வறுமையா இருக்கிறேன், இதை சொன்னா ஒருத்தர் ஏத்துக்க மாட்டான். அப்படி கிடையவே கிடையாது. இந்த சுவிசேஷத்தை மாத்திரம்தான். வறுமையில் இருக்கிறவன்னு சொல்லலாம், ஏன் சுகவீனமா இருந்தாலும் நீங்க சொல்ல முடியும். வேற எந்த சூழ்நிலையும் நீங்க சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியாது தெரியுங்களா? உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு உண்மையா பிரியமில்லாத வாழ்க்கையா இருந்துச்சுன்னா மட்டும்தான் சொல்ல முடியாது. நீங்க பணக்காரரா இருக்கலாம், வியாதி இல்லாம இருக்கலாம், பெரிய பெரிய பேர் புகழ் பெற்றவரா இருக்கலாம், பயங்கரமான கார்ல வந்து இறங்கலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை உங்ககிட்ட இருந்தா நீங்க சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அதனால ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். சோ எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நீங்க வெட்கப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் பிரச்சனையில இருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்க முடியும், பாவங்கள் அல்ல. அதுக்காக நீங்க வெட்கப்பட வேண்டாம். இதெல்லாம் மாறுச்சுன்னா நான் கர்த்தரை பத்தி சொல்லுவேன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா மிஷனரிமார்களும் அந்த சூழ்நிலையில் இருந்தாங்க, பவுல் அந்த சூழ்நிலையில் இருந்தாரு, பல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்க கஷ்டத்தை பார்க்கல. சுவிசேஷம் என்பது இந்த கஷ்டத்தை மாற்றும் என்பதல்ல. அது மாறலாம், மாறாமே போனாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொய்யான சுவிசேஷத்தை, வேறொரு சுவிசேஷத்தை தூக்கி எறிங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து நித்திய வாழ்வை உண்டு பண்ணி இருக்கிறாருங்கிற அந்த சுவிசேஷத்தை மையப்படுத்தி நீங்களும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ரைட்? அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.